சோதி மதியமில்ல சோலை குயிலட் போல கங்காதேவி என்று மதி. ஓ கங்காதேவி உண்மைதான். பண்ணி சாப்பிடுறியா? ஓய் அம்மா பண்ணி சாப்பிட மாட்டா. காலையில வேற ஒண்ணு சாப்பிடுவா கரெக்ட்ல போய். 1000 மின்னல் இல்ல சோதி மின்னலை போல என்னுடைய பேர் தான் கங்காதேவி திரிக்கலாம். உன்னுடைய பேரு கங்காதேவி. அப்படி கங்காதேவியாக இருந்தாலும் பெத்தாங்களே உங்களுடைய தாய் தந்தை அப்படியா? நாய்த்து சந்தை வாடி சொல்றேன். எனக்கு எங்க ஊர்ல நாய்த்து சந்தை. அடி பூமி பிரிக்க முன்னே கொஞ்சம் பக்கத்துல வந்து நில்லாயா, எனக்கு அப்பதான் ஒரு மாதிரி குழுவரில் எதமா இருக்கும். இப்ப சொல்லாயா என்ன முட்டுகள் நினைச்சிட்டியா? ஆமா, நான் முன்ன இருந்து வந்தது எல்லாத்தையும் கேட்கணும்னு நினைச்சேன். ரெண்டு பக்கம் இப்படி சைஸ் சைஸா இருக்கிறீங்க. என்னது ஆளுக்கார பத்த பையனா? ஓய் ஆணவம் கொடுத்த பொருள் ஆண்டவன் கொடுத்து போறேன். உண்மைதான். அப்புறம் என் அக்கௌண்ட் பிள்ளைக்கு மட்டும் இல்ல தேவையா பத்த பையனுக்கு கேட்கறேன். கேள்வி பாருங்க. ஒக்கட்டு பையனுக்கு எத்தனை வயசு? ஒக்கட்டு பையனுக்கு எத்தனை வயசு? அதுல அந்த வழியா போவேன். அந்த வழியில தான் போவேன். எங்க வீட்டு வழியா தானே போவேன். ஆமா. அடி புட்டியில புளியா புட்டி ஏற்றி அடி அண்ணா அதெல்லாம் வேண்டாண்ணா. ஓய் ஒக்கட்டு பிள்ளைக்கு எத்தனை வயசு? எங்க அக்கௌண்ட் பிள்ளைக்கு இப்ப தாயா 1.5 வருஷம் ஆகுது. 1.5 வயசு பிள்ளைக்கு வருமா? வருமனே கேக்குறேன். வராதா? தக்கமில்ல பருமை அதே தானே வளரும். அதான் இப்படித்தாயே எங்க அண்ணகாரம் பேச கேட்டு போய் நேற்று விளக்கண்ண 1 லிட்டர் வாங்கிட்டு போய் ஊத்தி நானும் குத்தி பார்த்துட்டேன். அண்ணா அப்பயும் வரல. உங்களுக்கு மட்டும் தாச்சோடு கை தவிக்கிறதுனா நான் கூட வர்ற வேலைக்காரங்க மிக்சர் போட்டு காராப்பத்தி பத்தம் வச்சியாங்க. காட்டு எதுல கேட்டது? ஆண்டவன் கொடுத்த பொருள் காட்டா. அந்த பக்கம் வா, நான் காட்டுறேன். அரமணிக்கு அந்த பக்கம் நான் அந்த பக்கம் வரமாட்டேன். அப்படி இருந்தாலும் பூமி பிரிக்காத முன்னே பூமி கங்காதேவி நான் பிறந்தேன். ஆகாயம் பிரிக்காத முன்னே கங்காதேவி பெண்ணாக பிறந்ததே அம்மா. ஓ அப்படி நீங்க பிறந்திருந்தாலும் இருந்தாலும் யாரும் மாலை இட்டீங்க.
அப்படியா? எந்த நாட்டு மன்னர் திருமணம் செய்த தெரியும்? எந்த நாட்டு மண்ணு? ஆமாம்மா. ஆமாம்மா. 10 வருடம் தொட்டு மாமி விரிச்சு மறந்துறியா பத்தி மாலிட்டு கிணவர் சிவபெருமான் திருமணம் செய்தாரடி அம்மா. உண்மைதான். அப்படி சிவபெருமானை மாலை இட்டு மாலை கிணவர் பார்க்கலாம், அக்கால் பார்க்கலாமா? இப்பதான் வந்த விஷயத்த மறந்து போயிட்டேன். ஏன்னா என்னமோ தெரியல. உங்க அக்கா உங்ககிட்ட போய் சொன்னா கரும்பு காட்டு பக்கம் போலாம். ஏய், அங்க எதுக்கு பார்த்தா ஏத்தி